இந்த மனுஷனுக்கு வயசு 74 ஆகுது. ஆனால் இவர் நடந்து வரக்கூடிய ஸ்டைலை பாருங்கள், படையப்பா இல்லை பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் நடந்து வரக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இவரை எந்த அளவுக்கு புகழ்கிறது அப்படின்னு தெரியல. பட் இவருடைய வருகை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமையாக தான் பார்க்கப்படுது. அந்த அளவிற்கு மோடி இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான பெருமை. அது மட்டுமல்ல, இவர் பயணித்த கார் ஒன்றும் சிறப்பு வாய்ந்ததாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இவருக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் ஒன்று, ரைட்டா, அது மோடி கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரியான புத்தகம், இவர் எந்த இடத்துல தங்க போகிறாரு, அந்த தங்கும் இடத்திற்கான சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையும் கடந்து புட்டினுடைய வருகை இந்தியாவில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது, அமெரிக்காவிடமிருந்து தள்ளி போய் ரஷ்யாவிடம் நாம் ரொம்ப நெருக்கம் காட்ட போகிறோம் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு ஆவணப்படம் தான் இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. இரவு நேரத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புட்டின் ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இந்தியாவே இருந்தது. டெல்லி முதற்கொண்டு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, ஆரவாரமான ஒரு வரவேற்பு புட்டின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதில் விமான நிலையத்திலேயே ஒரு இந்தி பாடலுக்கு சூப்பராக கைத்தட்டி 2 பேரும் ஆர்ப்பரிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. நடன நிகழ்ச்சியோடு விமான நிலையத்திலேயே ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பு அப்படிங்கிறது புட்டின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு வீடியோவில் இந்த டொயோட்டாவினுடைய ஃபார்ச்சுனர் கார் வந்து பார்த்துருப்பீங்க. இது டொயோட்டா நிறுவனத்துக்கு இந்திய அரசு கொடுத்த மிகப்பெரிய கௌரவமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ரஷ்யாவில் அவர் வச்சுருக்கக்கூடிய கார் அப்படிங்கிறது அந்த நாட்டிலேயே தயாரித்த ஆர்எஸ் அப்படிங்கிற கார். அது ரொம்ப ஹைடெக்கான கார். அதை வந்து வடகொரியாவினுடைய அதிபர் கிம்முக்கு கூட புட்டின் அவர்கள் பரிசாக கொடுத்தார். நம்ம இந்தியாவில் இந்த ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற கார் டொயோட்டா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. அதில் 2 பேரும் பயணம் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த கார் நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா டுடே அப்படிங்கிற பத்திரிகை, நீங்கள் இந்தியாவிலேயே வந்து பிபிசி நிறுவனங்கள்லாம் இருக்குது. பட் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுடைய இந்தியா டுடே அப்படிங்கிற செய்தி சேனலுக்கு கொடுத்துருக்கார். உலகத்தினுடைய மிக முக்கியமான சேனல்களில் இந்தியா டுடேவும் இப்போ அங்கம் வகித்திருக்கு. காரணம் என்னென்னா, புட்டின் கொடுத்த பேட்டி. 3 நாட்கள் அங்கேயே நம்முடைய குழு வந்து தங்கியிருந்தாங்க. அங்கே தங்கியிருந்து சில இன்டர்வியூஸை புட்டின் கிட்ட கேட்டு எடுத்திருந்தாங்க. அந்த வகையில் இந்தியா டுடே பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் நகைச்சுவையாக பேசிய ஒரு சில விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. எப்படின்னா, உங்களோட பாதுகாப்பில் இருந்த யார், இந்த 2 லேடிஸ் இருக்காங்கல்ல, 2 ஜேர்னலிஸ்ட், அவங்க பேசுகிறாங்க. உங்களோட பாதுகாப்பில் இருந்த 3 நாட்கள் ரொம்ப அழகானதாக இருந்தது. 3 நாட்களாக உங்களை பின்தொடர்கிறோம். எதுக்கு? பேட்டி எடுக்கிறதுக்கு. தொடர்ச்சியாக அவங்க இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. புட்டின் ஓய்வு எடுக்க விரும்புகிறாரா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி அப்படின்னு. ஏன்னா 3 டேஸாக நீங்கள் என்கேஜாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க? ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அவருடைய வயசு 74. அப்போது எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு புட்டினுடைய பதில், இல்லை எனக்கு வயசுலாம் ஆகலை, இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு தலைவனுக்கே உரிய அடையாளம். எப்படின்னா, ரகசிய சேவையில் யார் இங்கே வேலை பார்த்தாங்க? நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு, இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. அப்போது உழைச்சது நானா இல்லை நீங்களா அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ உங்களுக்கு தான் ஓய்வு தேவை அப்படிங்கிறது புட்டினுடைய பதிலாக இருந்தது. இதை டிரான்ஸ்லேட்டர் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் அப்படியே வந்து அந்த பெண்களுக்கே உரிய வெக்கத்தோடு, என்னதான் கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்காந்துருந்தாலும், பெண்ணுரிமை பேசினாலும், அவங்க நாணத்தோடு அந்த இடத்துல வந்து சிரித்த சிரிப்பு அப்படிங்கிறது புட்டினும் அந்த அரங்கமே அதில் சூப்பராக இருந்தது. அந்த நிகழ்வு அது ட்விட்டரில் கிடக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம்.
அமெரிக்கா எங்களிடம் எண்ணெய் வாங்குகிறது, அதோடு யுரேனியமும் வாங்கி நியூக்ளியர் ஆயுதமும் தயாரிக்குது. யார்? அமெரிக்கா. இது எதுக்கு இவர் இங்கே வந்து சொல்கிறாருன்னு கேட்டால், ஏற்கனவே இந்தியா டுடேக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியிலேயே அவர் சொல்லியிருக்கார். எதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருன்னா, இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இந்த எண்ணெயெல்லாம் வாங்கணும், ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, அப்படி இல்லாட்டி டேரிஃபை உயர்த்திடுவேன்னு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார்ல, அதனால் சர்ச்சை வந்ததில்ல. அது தொடர்பான பேச்சுக்களை மையப்படுத்தி அவர் பேசியிருக்கார். அப்போ அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கலாமா, இந்தியா மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த விதமான ட்ரேடு நடவடிக்கையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா உத்தரவு போடுறதுக்கு அவங்க யார் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருக்காரு. அப்போ அது அமெரிக்கா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கொஸ்டினையும் புட்டின் வந்து சரியான நேரத்தில் இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுத்துருக்கார். இது உண்மையிலேயே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய பதில் தான். ஆர்டி இந்தியா இதனுடைய விஷுவல்ஸ் வந்து புதுசாக கிடச்சிருக்கு. டெல்லியில் ரஷ்யாவினுடைய ஒரு நியூஸ் சேனல் இப்போ திறக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆர்டி இந்தியாவினுடைய நியூஸ் சேனல் இதான் வந்து டெஸ்கில் உட்காந்து நியூஸ் அடிக்கிற இடம் இதுதான். இது வந்து டைரெக்டாக எல்லா சேனலையும் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சேனலுடைய இதில் வந்து வீடியோ ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க, அவங்க தான் அந்த சேனலுடைய ஹெட்டு சிஇஓ. ரைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த லேடி. அவங்க சூப்பராக இருக்குது. அந்த பொம்மையினுடைய முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே ஒரு ஆர்டி சேனலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள். இதெல்லாம் சூப்பராக படம் எடுக்கிறாங்க. இவங்க தான் அந்த சிஇஓ. ஆர்டி சேனலுக்கு இப்போ உள்ளே போயிட்டோம். உள்ளே அவங்க ஆர்டியினுடைய லோகோ, இதுதான் ஆர்டி இந்தியா. ஆர்டி நியூஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரஷ்யாவில் இருக்குது. அதே மாதிரி ஆர்டி இந்தியா இது வந்து ஸ்டுடியோ ரூம், நீங்கள் பார்த்தீங்களா இப்போ இந்த காட்சி. ஸோ ஆர்டியினுடைய லோகோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரஷ்யாவை சேர்ந்த பெண்கள் தான் அதிகமான அளவில் இங்கே வேலை பார்க்குறாங்கங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஹாய் அப்படிங்கிறாங்க, நம்மளும் ஒரு ஹாய் சொல்லி வைப்போம். எது எப்படியாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். இது வந்து டெல்லியில் இப்போது அதுக்கான இடம் கொடுத்துருக்காங்க. ஆர்டி இந்தியான்னு சத்தம் போடுறாங்க. அதில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்தியன்ஸுக்கும் கொடுக்கப்படும். அப்படி ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் உருவாவதற்கு வாழ்த்துக்கள். நமக்கிட்டையும் நிறையா ஜேர்னலிஸ்ட்டு, ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற அடிப்படையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய சேனலில் அவங்களெல்லாம் போய் உட்கார வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு. சரி, இப்போது இந்த ஆர்டி இந்தியாங்கிற புதிய சேனலை இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க புட்டினும் மோடியும் சேர்ந்து. டெல்லியில் தொடங்க போது ரஷ்யாவினுடைய டிவி நிறுவனம். இதனுடைய தலைமை ஆசிரியர் மார்க்ரிட்டா சிமோனியன் அப்படிங்கிறவங்க தான். அவங்களுடைய காட்சி உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஸோ புட்டின் மோடி இந்த 2 பேரும் தொடக்க விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி இந்தியா டுடேனுடைய அந்த 2 செய்தியாளர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வியில் சில முக்கியமான விஷயங்களை அது நேற்று இரவு 9 மணிக்கு இந்தியா டுடேயில் பப்ளிஷ் ஆகிருந்துச்சு. G8 அவங்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, G8 ஏன் ரஷ்யா மீண்டும் சேர முயற்சிக்கலை அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அந்த 2 ஜேர்னலிஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போது வாங்கும் சக்தி அங்கே குறைவாக இருக்குது அப்படின்னு புட்டின் சொல்கிறார். இங்கிலாந்து போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் பின்தங்கி இருக்குது, அதான் அதுக்கு காரணம். உலக பொருளாதாரத்தில் G7 நாடுகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது G8 அது ஏன் மாறணும்னு நினைக்கிறீங்க? அந்த G8 ஏன் ரஷ்யா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போது வாங்கும் சக்தி கம்மியாக இருக்கும்போது அந்த நாட்டோட எப்படி வந்து நம்ம ட்ரேடை வச்சுக்கிறது, அந்த நாட்டோட எப்படி உறவு வச்சுக்கிறது, அவங்க தானே வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற துணியில் அவர் பேட்டி கொடுத்துருந்தார். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ராகுல் காந்தி அவர்கள் உங்களுக்கே தெரியும், காங்கிரஸினுடைய எதிர்க்கட்சி தலைவர். ஓகே, அப்படி இருக்கும்போது புட்டினுக்கு பகவத்கீதையை மோடி பரிசளித்தார் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தோடு வெளியாக இருக்குது. எப்பயுமே வந்து நீங்கள் நாடாளக்கூடிய தலைவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கறது இந்தியாவினுடைய வழக்கம். நீங்கள் ஜி ஜின்பிங்க்கு மாமல்லபுரம் வந்தப்போ நிறையா பவளங்கள், தங்க மணிகள் இதெல்லாம் பரிசாக கொடுத்துருந்தாங்க. காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம்காக அவங்களுக்கு ஒரு பகவத்கீதையை மோடி பரிசாக கொடுத்துருக்கார். இந்த நேரத்தில் ராகுல் காந்தி பேசினதையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்கணும். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டு தலைவர்கள் வரும்போது இந்தியாவில் எதிர்க்கட்சி தலைவர்கள்னு சில பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்கள ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ அந்த மாதிரி நடைமுறை இருந்தது. பட் பாஜக வந்ததுக்கு பிறகு உலகத் தலைவர்கள் வரும்போது எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதே இல்லை. இது ஜனநாயகத்திற்கு அழகல்ல அப்படிங்கிற தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார். எதிர்க்கட்சியாகவே இருக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இதற்காகலாம் கோவப்படுறதுங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியா டுடே புட்டின்ட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. பிரதமர் மோடியோட ஏன் கைகோர்க்கிறீர்கள் அப்படிங்கிறது அந்த கேள்வி.
அவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவர், நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்கிறாரு புட்டின். கடுமையாக உழைப்பவரும் கூட. இந்தியா வளர்ந்து வருவதற்கு அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு மோடியை பெருமை பொங்க பாராட்டியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இங்கே மோடி அப்படிங்கிறது பாஜகவினுடைய முகமாக நம்மால் பார்க்க முடியாது. இந்தியாவினுடைய பிரதமராகத்தான் நம்ம பெருமை பொங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதைத்தான் புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்டவரோட எனக்கும் கைகோர்ப்பதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது, அது எனக்கு வசதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதெல்லாம் கேட்ட நம்முடைய இந்தியா டுடே நிச்சயமாக உக்ரைன் போரை பற்றி கேட்காம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அந்த 2 ஜேர்னலிஸ்ட்டும் கேட்ட கேள்விக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்ன பதில், உக்ரைன் போரை நாங்கள் தொடங்கலை, அதை ஆரம்பித்து வச்சதே மேற்குலக நாடுகள் தான். இன்றைக்கும் போரை நிறுத்துறதுக்கு தடையாக இருக்கிறது யார்? இதே ஐரோப்பிய நாடுகள் தான். ஃப்ரான்ஸும் யூகேவும் தான் அதுக்கு தடையாக இருக்குது, ஜெர்மனி உட்பட. ஸோ புட்டின் இந்தியா டுடேக்கு சொன்ன பதிலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். போரை நிறுத்துறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம், அவங்க தான் அதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு. இதை விட கிளவரான பதில் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த லேடி யாருன்னா, ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அவங்க டெல்லி வந்திருக்காங்க. ரஷ்ய அதிபர் புட்டினோட சேர்ந்து ஒரு பெரிய டீம் வந்தது. அந்த டீமில் இவங்க ஒன் ஆஃப் த மெம்பர். இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எஜுகேஷன் ரிலேட்டடாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவை நோக்கி இந்தியாவும் ரஷ்யாவும் போயிட்டுருக்குங்கிறது தான் இவங்க ஸ்பீச்சினுடைய சாராம்சம். இவங்களும் நம்ம இந்தியாவும் ஒரு டைப் பண்ணுறாங்க. என்னென்னா, சைனர்ஜி கார்பரேஷன் அண்டு இன்மாப்ராக்டிகா அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம். இது இந்த 2 கல்வி நிறுவனத்துக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நிறுவனத்தினுடைய டெபுட்டி சிஇஓ தான் இந்த நட்டாலியா அப்படிங்கிறவங்க. அவங்க பேட்டி கொடுத்த காட்சியை தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதிக மாணவர்கள் இங்கே இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ஜார்ஜியாவில் அதிகமான பேர் போயிருக்காங்க, ரஷ்யா பக்கத்தில். அந்த வகையில் இப்போது ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து டெல்லியிலேயே இது தொடர்பான கல்வி நிறுவனம் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ரஷ்யாவினுடைய கல்வி நிறுவனம் டெல்லியில் வரப்போகுது. ஸோ இனிமேல் நீங்கள் ரஷ்யாவுக்கு போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ரஷ்யாவுக்கு போனதாகவே கணக்கு வச்சு நீங்கள் டெல்லியிலேயே படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ராவல் சார்ஜுங்கிறது கம்மியாகும், பட் ரஷ்யாவினுடைய சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி திரௌபதி முர்முவோட சந்திக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கி அரங்கேற போகுது. ஆர்ட் நியூஸினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது அரங்கேற போகுது. இதை தாண்டி நான் சொல்லியிருந்தேன்ல, நிறையா ஒப்பந்தங்கள் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஒப்பந்தங்களும் இன்றைக்கி கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் புட்டினுடைய இந்த வருகைங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் தாண்டி அவர் எங்கே போய் தங்க போகிறாரு அப்படிங்கிறதையும் தேடினாங்க. ஐடிசி மௌரியா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் டெல்லியில் அவர் தங்க போகிறார். இந்த ஹோட்டலில் ரொம்ப சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல எந்த இடத்துல அவர் தங்க போகிறாருங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது 437 ரூம். புட்டினுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸு, அவர் வர்றாரு அப்படின்னா அந்த இடம் சுற்றி ரஷ்யாவினுடைய வீரர்கள் ஏற்கனவே வந்துடுவாங்க 1 வீக் முன்னாடியே. அங்கே இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவர் கேஜிபிலேயே ஒன் ஆஃப் த மெம்பர் உளவுத்துறையில். அப்படிப்பட்டவர் ஒரு இடத்துக்கு தங்க போகிறாருன்னா எவ்வளோ செக்யூரிட்டி டைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பெரிய அரண்மனை மாதிரி இருக்குமா இந்த ஐடிசி மௌரியா. ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் மட்டும்தான் இந்த ஹோட்டலில் தங்குவாங்க. இதனுடைய வாடகையே ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு ரூமுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல அவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த 437 அறையில் அவர் எந்த இடத்துல தங்க போகிறாரு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. அது சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அதில் இருக்கான். அந்த இடத்துல தங்க போகிறதா சொல்கிறாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் தங்கியிருக்கிற அறை வேற ஒரு இடமா கூட இருக்கலாம். அதாவது இதே இடத்துல 437 ரூமில் வேற ஒரு இடமா கூட இருக்கலாம். அது அவருடைய சாணக்கியத்தனமாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி புட்டினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியா. நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலை பற்றி நிறையா விவரங்கள் படித்து பார்த்தேன். நிறையா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர்லேருந்து சாப்பிடக்கூடிய பிளேட் வரைக்குமே ரொம்ப காஸ்ட்லியானது. ஏன்னா ரஷ்யாவினுடைய அதிபராக அவர் 25 வருஷம் இருக்கார். அப்படிப்பட்டவர் இந்தியாவுக்கு வர்றாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ இரு நாட்டு உறவுகள் பலப்படணும் அப்படின்னா சிறப்பான வரவேற்பும் அவருக்கு எப்படி சொல்கிறது, அந்த சாப்பாடுங்கிறது நம்ம இந்தியா சைட்லேருந்து கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லையா? நமக்கு அவருடைய பாரம்பரியத்தோடு தொடர்புடையது. ஸோ நம்முடைய சாப்பாட்டிலேயே ஆக மகிழ்ந்து அவர் ஏகப்பட்ட ஒப்பந்தங்களை நமக்கு வாரி வழங்கலாம். அதற்கான ஏற்பாடுகளையும் இந்திய அரசு செய்யுங்கிறத நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.